இந்த உலகத்தில் மனிதன் பிறக்கிறான், வாழ்கிறான், இறக்கிறான். ஆனால் சிலர் வாழ்ந்து முடிந்த பின்பும் உலகத்தின் மனசாட்சியாக, ஒளியாக நிற்கிறார்கள். அப்படி பிறந்து மனித குலத்துக்கே வழிகாட்டிய ஒரு மகத்தான ஆன்மீக ஒளியே வள்ளலார் இராமலிங்க சுவாமிகள். அவர் மதத்துக்காக வாழவில்லை, சாதிக்காக பேசவில்லை, பணத்துக்காக போராடவில்லை, மனிதனுக்காகவே வாழ்ந்தார். வள்ளலார் யார்? 1823ஆம் ஆண்டு சிதம்பரம் அருகே பிறந்த ஒரு சாதாரண மனிதன். ஆனால் அவரின் சிந்தனைகள் இந்த உலகத்தை மாற்றக்கூடிய சக்தியுடையவை. அவர் சொன்ன ஒரே ஒரு வாக்கியம் போதும் மனிதனை மனிதனாக்க. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். இது ஒரு கவிதை அல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. மனித நலன் வள்ளலார் பார்வையில். வள்ளலார் பார்வையில் மனித நலன் என்றால் சுகம் மட்டுமல்ல, பசியில்லாத வாழ்க்கை, பயமில்லாத மனம், வன்முறையில்லாத உலகம், கருணை நிறைந்த உள்ளம். அவர் நிறுவிய சத்திய ஞான சபை ஒரு கோவில் அல்ல, அது மனித மனசாட்சியின் கோவில். ஜீவகாருண்யம் வள்ளலாரின் முதன்மை கொள்கை. வள்ளலார் சொன்னார், உயிரை கொல்லாதே. இது மனிதனுக்கே அல்ல, அனைத்து உயிர்களுக்குமே. மிருகம், பறவை, பூச்சி எதுவாக இருந்தாலும் அதில் உயிர் இருக்கிறது. அந்த உயிரை மதிக்கத் தெரிந்தவன்தான் உண்மையான மனிதன். பசியின் வேதனை, உணவில்லாத மனிதன். வள்ளலார் உணர்ந்த மிகப்பெரிய வலி பசி. ஒருவன் பசியில் வாடும்போது அவனுக்கு கடவுள் தேவையில்லை, உபதேசம் தேவையில்லை, ஒரு தட்டு உணவுதான் தேவை. அதனால்தான் சத்திய தர்மசாலை அவரின் வாழ்க்கை இலக்காக இருந்தது. காமம் என்றால் என்ன? வள்ளலார் காமத்தை வெறுத்தவர் அல்ல, அதை கட்டுப்படுத்த தெரிந்தவர். அவர் சொன்னார், காமம் உடலின் இயல்பு, ஆனால் அதற்கு அடிமையாகிவிட்டால் ஆன்மா அழியும். இன்றைய மனிதன் காமத்தை இன்பம் என்று நினைக்கிறான். ஆனால் வள்ளலார் சொன்னார், அளவுக்கு மீறிய காமம் அறிவை அழிக்கும். அறிவிழந்த மனிதன் தூய்மையை இழக்கிறான். காமத்தை எப்படி தவிர்ப்பது? வள்ளலார் சொன்ன வழி மிகவும் எளிமையானது. அதிக ஆசையை குறைத்தல், உணவில் கட்டுப்பாடு, உணர்ச்சிகளை அடக்குதல் அல்ல, புரிதல், கருணையை வளர்த்தல், தினசரி சிந்தனை, ஆல்வோ ஆத்ம விசாரணை. காமத்தை எதிர்க்க வேண்டாம், அதை கடக்க வேண்டும். உடல் தூய்மை, மன தூய்மை. வள்ளலார் சொன்னார், உடல் தூய்மையாக இருந்தால் மனம் தூய்மையாகும். மனம் தூய்மையாக இருந்தால் சிந்தனை உயர்வாகும். சிந்தனை உயர்ந்தால் வாழ்க்கை தானாக உயர்வாகும். புலால் தவிர்ப்பு ஏன்? வள்ளலார் கடுமையாகச் சொன்ன ஒரு விஷயம், புலால் உணவு தவிர்க்க வேண்டும். ஏன்? ஒரு உயிரின் வேதனை நம் உடலில் இன்பமாக மாறக்கூடாது. மற்ற உயிரின் மரணத்தில் நம் வாழ்வு வளரக்கூடாது. சமரச சுத்த சன்மார்க்கம். வள்ளலார் நிறுவிய சன்மார்க்கம் மதமல்ல, அது வாழ்க்கை முறை. கடவுளை தேடாதே, மனிதனை நேசி. கோவிலுக்கு போகாதே, பசியோடு இருப்பவனிடம் போ. அகங்காரம் மனிதனை அழிக்கும் விஷம். வள்ளலார் சொன்னார், நான், எனது, என்னுடையது, இதுவே மனிதனின் வீழ்ச்சி. பணிவுதான் உண்மையான ஆன்மீகம். இன்றைய மனிதனுக்கு வள்ளலார் என்ன சொல்கிறார்? இன்றும் அவர் கேட்கிறார், உன் அருகில் பசி இருக்கிறதா? நீ அதை உணர்கிறாயா? உன் கண்களில் காமம் இருக்கிறதா அல்லது கருணையா? நீ கோவிலில் இருக்கிறாயா அல்லது மனிதத்தோடு இருக்கிறாயா? தூய்மையை அடைவது எப்படி? தினமும் உன்னையே கேள், நான் யாருக்கும் தீங்கு செய்தேனா? தினமும் ஒரு நல்ல செயல் செய், யாருக்கும் தெரிய வேண்டாம். உன் வாழ்க்கையை ஒளியாக மாற்று. வள்ளலார் வாழ்ந்த வாழ்க்கையின் சுருக்கம்: எளிமை, கருணை, பசி ஒழிப்பு, உயிர் இரக்கம், காம கட்டுப்பாடு, அகங்காரம் இல்லாமை, உண்மை, தூய்மை. வள்ளலார் இன்னும் உயிருடன் இருக்கிறார். ஒரு உடலில் இல்லை, நம் மனசாட்சியில். அவரை வணங்க வேண்டாம், அவரை வாழுங்கள்.
ஒரு உயிருக்கு துன்பம் செய்யாமல், ஒரு மனிதனின் பசியை தீர்த்து, ஒரு மனதை காயப்படுத்தாமல், அதுவே வள்ளலார் வழி.